அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எவ்வளோ நேரமாப்பா நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறது? இப்போ தான் ஒரு பஸ்ஸு வந்துச்சுல்ல, அது காலியாக தானே இருந்துச்சு, அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போயிருக்கலாம்ல, நம்ம ஏன் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லைடா அந்த பஸ்ஸு நம்ம இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் அது நிற்காது, அதனால தான் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறலை, அடுத்த ஒரு பஸ் வந்துடும் அதில் நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்றதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அந்த பஸ்ஸு நம்ம ஸ்டாப்பில் கண்டிப்பாக நிற்கும், நான் பார்த்துருக்கேன், எனக்கு காலெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு இருக்கான். இப்போ என்ன அவனுக்கு காலு தானே வலிக்குது இரு அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்னா, கையில் 300 ரூபா தான் இருக்குது, சம்பளம் போகிறதுக்கு இன்னும் 5 நாள் ஆகும், இப்போ வந்ததோ டீலக்ஸ் பஸ்ஸு, அதில் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 15 ரூபா, 2 பேருக்கு 30 ரூபா ஆகும், அடுத்து ஒயிட் போர்டு பஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் 5 ரூபா தான் டிக்கெட்டு, 2 பேருக்கு 10 ரூபா தான், 20 ரூபா அதில் சேவ் பண்ணலாம், இந்த விஷயத்தை நான் எப்படி இவங்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மனசில் வேதனைப்பட்டுக்கிட்டு அடுத்த பஸ் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த அப்பா. தங்களுக்கு கிடைக்கிற குறைவான வருமானத்தை வச்சு வாழும் அனைத்து நபர்களுக்கும் இது போன்ற ஏதாவது ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கதையில் வந்த சின்ன பையனுக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுனால அந்த அப்பா உண்மையான விளக்கத்தை கொடுக்கல. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பசங்களுக்கு 10 ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். என் பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டப்படுறதே தெரியக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்கள வளர்க்காதீங்க. நீங்கள் சொல்கிற விதத்தை பொறுத்து அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குவாங்க. அந்த பக்குவம் உங்கள் பிள்ளைங்களை இன்னும் அதிகமாக மெருகேற்றும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.